அஸ்ஸலாமு அலைக்கும். கல்பே ஷஹீது நிலையை அடைந்த ஒருவரின் நப்சுக்கு என்ன ஆகிறது? அந்த நப்சும் மாற்றம் அடைந்திருக்க வேண்டும். அவன் நப்சே அம்மாரா எனும் தீய நப்ஸ் என்ற நிலையிலிருந்து படிப்படியாக முன்னேறி இறுதி நிலையான நப்சே முத்மையின்னா எனும் சுத்தமான நப்சு வரை சென்றிருப்பான். அதேபோல் அவன் கல்பும் முழுமையாக மாற்றம் அடைந்திருக்கும். ஏனென்றால் ஒருவர் கல்பே சலீம் என்ற நிலையை அடையும் போது நூர் எனும் தெய்வீக ஒளி அவன் இதயத்திற்குள் நுழையத் தொடங்குகிறது. அப்போது அந்த இதயத்தில் துடிப்பது அல்லாஹ் என்ற நாமமே. அதனால் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நூர் எனும் தெய்வீக ஒளி உற்பத்தியாகிறது. எப்படி ஒரு மோட்டார் பம்பில் இருந்து தண்ணீர் பம்ப் செய்யப்படுகிறதோ அதுபோல நூர் எனும் தெய்வீக ஒளி தொடர்ச்சியாக பம்ப் செய்யப்படுகிறது. அந்த நூர் எனும் தெய்வீக ஒளி தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் பாய்கிறது. அது எப்போதும் பம்ப் செய்து கொண்டே இருக்கிறது. அது இரத்தத்தின் வழியாக சென்று உடலில் உள்ள பல்வேறு செல்களை அடைகிறது. அது அந்த பல்வேறு செல்களை அடையும் போது அங்குள்ள ஜுல்மத் எனும் இருள் அழுக்கு அனைத்தும் அகற்றப்பட்டு அவை மாற்றமடைகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் உள்ளது. இரத்தம் சுழலும் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தானை எப்படி விரட்டுவது? தாவீஸ் அணிவதாலும் அல்லது வெறும் குர்ஆன் ஓதுவதாலும் அல்ல. இரத்தம் தூய்மையாக்கப்பட வேண்டும். அதை தூய்மையாக்க ஜிக்ர் இரத்தத்திற்குள் நுழைய வேண்டும். அந்த ஜிக்ர் இரத்தத்திற்குள் நுழைய ஒரே ஒரு வழி உள்ளது. அது கல்பு எனும் இதயம் வழியாக நுழைய வேண்டும். இதுதான் அந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதனின் உடலில் ஒரு சதை பகுதி உள்ளது. அது நல்லதாக மாறினால் முழு உடலும் நல்ல உடலாக மாறும். அது கெட்டதாக மாறினால் முழு உடலும் கெட்டதாகிவிடும். அதுவே கல்பு எனும் இதயமாகும். அல்லாவின் ஜிக்ர் அந்த நூர் எனும் தெய்வீக ஒளி கல்பில் நுழைந்தவுடன் அந்த ஒளி நரம்புகள் வழியாக பயணித்து உடலின் அனைத்து பகுதிகளையும் அடையும். அந்த இடங்களில் வசிக்கும் ஷைத்தான் விரட்டப்படுவான். இறுதியாக அவன் எந்த ஒரு மறைவிடமும் இல்லாமல் வெளியேற வேண்டியிருக்கும். அதுவே நப்சின் நிலை ஆகும். நப்ஸ் நம்முள் உள்ளது. அது வெளியே போக முடியாது. எனவே அது தனது நார் எனும் தீய சக்தியுடன் இணைந்திருக்கும். அதன் உணவு என்ன? அது நார்தான். மேலும் அது எப்போதும் தொடர்ந்து அதை உணவாக கொண்டிருக்கும். அவன் கண்களால் பார்ப்பதும் நார், காதுகளால் கேட்பதும் நார், அவன் உண்ணுவதும் நார், அவன் சிந்திப்பதும் நார். இப்படியாக பல வழிகளில் அவன் நாருடன், அதாவது தீயதுடன் இணைந்திருப்பான். ஆனால் இந்த நூர் எனும் தெய்வீக ஒளி உயர்ந்து வரத் தொடங்கும் போது நார் எனும் தீய சக்தியின் அளவு குறையத் தொடங்கும். ஆரம்பத்தில் நார் எனும் தீய சக்தி மேலோங்கி இருக்கும். ஆனால் மெதுவாக படிப்படியாக நூர் எனும் தெய்வீக ஒளி அதிகரிக்க அதிகரிக்க நார் எனும் தீய சக்தி குறைந்து கொண்டே போகும். அப்போது அவனுடைய நப்சின் உணவு குறையத் தொடங்குகிறது. மேலும் அவனுக்கு பசி எடுக்கத் தொடங்கும். அந்த பசி ஆரம்பமானதும் அவன் இந்த நார் எனும் தீயதை பெறக்கூடிய பங்கும் குறைந்துவிடும். இறுதியில் அவன் நூர் எனும் தெய்வீக ஒளியை உண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வேறு வழி இல்லாமல் அவன் என்ன செய்வான்? அவன் நூர் எனும் தெய்வீக ஒளியை உண்ணத் தொடங்குவான். அவன் நூரை உண்ண ஆரம்பித்தவுடன் என்ன நடக்கும்? அவன் மாறத் தொடங்குவான். அந்த காஃபிர் எனும் நம்பிக்கையற்றவன் படிப்படியாக ஒரு முஸ்லிமாக மாறுவான். நப்ஸ் நம் வேலைக்காரனாக மாறும். பின்னர் நமக்கு உதவி செய்பவனாக மாறும். அத்தகைய நப்ஸ் நம் உதவியாளராக மாறும். ஜின்களின் உலகத்தில் அது ஒரு முஸ்லிம் ஜின்னாக மாறும். அத்தகைய ஜின் மற்ற எல்லா ஜின்களையும் விட அதிகமான சக்தியை கொண்டிருக்கும். 1,00,000 ஜின்கள் ஒன்று கூடினாலும் இந்த ஜின் அவர்களை எதிர்த்து போராடி வெல்ல முடியும். அது மிக பெரிய சக்தி கொண்ட ஜின்னாக மாறும். ஆன்மீகம் என்பது இது போன்ற பல நிலைகளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு துறையாகும்.
அதனுடைய முதல் நுழைவாயில் கல்பு எனும் இதயம்தான். இவைதான் நாம் விவாதித்த தலைப்புகள். இதை சுற்றி கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பல அறிவுகள் உள்ளன. அப்போதுதான் இதன் வரைபடத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் இவை அனைத்திற்கும் முக்கிய மையம் மற்றும் மிக முக்கியமான அறிவு எது என்றால் அது ஜிக்ரே கல்பு பற்றிய அறிவு. ஏனென்றால் அதுதான் நம்மை முன்னோக்கி அழைத்துச் செல்லும் வாகனம். அது இல்லாமல் ஆன்மீக உலகில் நாம் பயணிக்க முடியாது. அந்த ஜிக்ரை பெற்றவர்கள் அவர்களின் விலாயத் எனும் ஆன்மீக உயர்வை நோக்கி செல்லும் பயணம் துவங்கி இருப்பதை உறுதியாக கூறலாம். அதை பெறாத ஒருவர் விலாயத்தை பற்றி ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் அல்லாவின் அவுலியாக்களும் இந்த அறிவை பெற்று அதன்படி செயல்பட்டு அதற்காக மிகுந்த தாகம் எனும் ஆர்வம் கொண்டதினால் அந்த நிலையை அடைந்தார்கள். அந்த அறிவை பெறுவதற்காக சிலர் தங்கள் முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்தார்கள். சிலர் 10 ஆண்டுகள், சிலர் 12 ஆண்டுகள், சிலர் 20 ஆண்டுகள், சிலர் 30 ஆண்டுகள் வரை காடுகளில் இதை தேடி அலைந்தார்கள். அல்லாவிடம் இருந்து எப்போதும் அதை தேடும் மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் அதை பெற முடியவில்லை. 100 பேர் அதை தேடினாலும் ஒருவர் மட்டுமே அதை பெற முடியும். அந்த காலங்கள் இப்போது முடிந்துவிட்டன. அவர்களுக்கு அந்த காலத்தில் அதற்கான இல்ம் எனும் அறிவு இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் அந்த இல்ம் எனும் அறிவு யாரிடமும் இல்லை. இக்காலத்தில் இதை பற்றிய ABCD கூட தெரியாதவர்கள் தங்களை பண்டிதர்கள் என்று கூறி இதை மறுக்கிறார்கள். நாங்களே சூஃபிகள் என்று சொல்பவர்கள் கூட இதை மறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஷைத்தான் அவர்களுக்குள் செயல்படுகிறான். இந்த இல்ம் எனும் அறிவு அவர்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தேவையற்ற பயனற்ற அறிவுகளுக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். ஷைத்தான் அவர்களை தன் முகவர்களாக பயன்படுத்துகிறான். இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் தான் உண்மையான தோல்வியாளர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த அறிவு சரியானது என்பதை எப்படி முடிவு செய்வது? நாம் பேசுவது எது அல்லது அவர்கள் பேசுவது எது? இந்த குழப்பம்தான் ஃபித்னா என்று அழைக்கப்படுகிறது. இது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஏனென்றால் இந்த அறிவு எங்கும் காணப்படவில்லை. ஆனால் அது குர்ஆனில் உள்ளது. சந்தேகம் ஏற்படும் போது, குழப்பம் ஏற்படும் போது அல்லது கருத்து வேறுபாடு தோன்றும் போது நாம் எங்கே திரும்ப வேண்டும்? நாம் குர்ஆனை நோக்கி திரும்ப வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் தான் அசல். மற்ற எல்லாவற்றிலும் பிழைகள் இருக்கலாம். அவற்றுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஹதீஸ்களிலும் கூட தவறுகள் இல்லையா? ஆம். ஏனென்றால் ஹதீஸின் வார்த்தைகள் மாற்றப்பட்டுள்ளன. அதன் விளக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மேலும் ஒவ்வொரு வார்த்தையும் பாதுகாக்கப்பட்டு அனைத்து ஹதீஸ்களும் முழுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல வார்த்தைகள் தவறவிடப்பட்டிருக்கலாம். இல்லை என்றால் அனைத்து ஹதீஸ்களும் ஒரே வகையின் கீழ் வர வேண்டும். அனைத்தும் சஹீ ஆக இருக்க வேண்டும். ஆனால் அது அப்படி இல்லை. அவற்றில் சஹீ, ஹசன், லயீப் பல வகையான ஹதீஸ்கள் உள்ளன. ஏனென்றால் அவற்றின் தொகுப்பாளர்களால் கூட முழுமையாக சரிபார்க்கவோ அல்லது நம்பவோ முடியாத ஹதீஸ்கள் உள்ளன. இவையெல்லாம் நமக்கு பெரிய விஷயங்கள். எல்லா விஷயங்களிலும் பரிபூரணமானது குர்ஆன் தான். எந்த ஒரு விஷயத்திலும் உண்மையும் பொய்யும் கலந்திருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் நாம் உள்வாங்குவது பொய்யாகிவிட்டால் நாம் வழி தவறிவிடுவோம். அதனால்தான் முன்பே இருந்த அறிஞர்கள் எச்சரித்தார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு வந்த நூல்களை கண்மூடி நம்பக்கூடாது. ஆனால் அந்த விஷயம் குர்ஆனில் இல்லை என்றாலும் நீங்கள் நம்பாமலும் இருக்கக்கூடாது. குர்ஆன் முழுக்க உண்மைகள் கொண்டது. ஆனால் அதை உணர கல்பே சலீம் தேவைப்படுகிறது. கல்பே சனோபர் கொண்டு நாம் வாசித்தால் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படியே அதை உணர்ந்தவர்கள் எங்களுக்கு உதவியாக வந்து குர்ஆனை விளக்கினால் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும்.
எனவே நாம் பேசும் அறிவு வழிகாட்டுதலுக்கு தேவையா அல்லது வேறு ஏதேனும் அறிவு தேவையா என்பதை குர்ஆனில் ஆராய்வோம். குர்ஆனை ஆரம்பம் முதல் இறுதி வரை படியுங்கள். அதன் அரபு வார்த்தைகளையும் அவற்றின் உண்மையான அர்த்தங்களையும் புரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். இதற்கு உதவியாக இருக்கும் ஒரு ஆயத்தை நான் இங்கே சொல்கிறேன். தஸவுஃப் பாடத்தில் சூரா அல் காஃப் ஒரு முக்கிய சூரா ஆகும். அல்லாவின் அடியார்களுக்கு உதவுவதற்கு இது மிகவும் பயனுள்ள சூறாக்களில் ஒன்றாகும். வழிகாட்டியின் அடிப்படையில் நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த ஆயத்து தெளிவாக காட்டுகிறது. குர்ஆனின் வசனம் சூரா அல் காஃப் 18:28 வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லஸீனா. இது முழு வசனத்தின் தொடக்க பகுதி. நாம் இந்த ஆயத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டால் நாம் குறிப்பிடுவது அதன் கடைசி பகுதிதான். இந்த வசனத்தை முழுமையாகவும் அதற்கு முந்தைய பகுதிகளையும் சேர்த்து வாசித்தால் அது இன்னும் தெளிவாகிறது. வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லஸீனா யதஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷியி யுரிதூன வஜஹஹு. தங்கள் இரட்சகனின் முகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவரை அழைக்கும் மக்களுடன் நீங்களும் பொறுமையுடன் இருங்கள். காலையிலும் மாலையிலும் தங்கள் இரட்சகனிடம் பிரார்த்தனை செய்பவர்களுடன் அவருடைய திருமுகத்தை விரும்பும் நபர்களுடன் உங்கள் நப்சை பணிவுடனும் அடக்கத்துடனும் வைத்திருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார். அவர் யாருடன் அமர வேண்டும்? அவர் அஸ்ஹாபு சூஃபா எனப்படும் மக்களுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார். அவர்கள் ஜாக்கிரே கல்பு உடையவர்கள். ஏனென்றால் ஜிக்ர் அவர்களிடம் ஆதிக்கம் செலுத்துவதால், அது அவர்களின் கல்பு எனும் இதயத்தில் நுழைந்ததால் உலகத்தின் மீதான அவர்களின் ஆசைகள் போய்விட்டன. அவர்கள் ஒரே ஒரு ஆசையை கொண்டிருக்கிறார்கள். அது வஜூஹுல்லா, அதாவது அல்லாவின் முகத்தை காண வேண்டும் என்பதே. அதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. அத்தகையவர்களுடன் இருக்க வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறார். இது அந்நாளில் மட்டுமல்ல, எல்லா காலங்களுக்கும் பொருந்துகிறது. நமது காலத்திற்கும் கூட பொருந்தும். இக்காலத்தில் யாரிடம் ஜிக்ரே கல்ப் இருக்கிறதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பார்கள். ஆனால் யாரிடம் அது இல்லையோ அவர்களுடன் அல்ல. இதுவே அல்லாவின் கட்டளை. பின்னர் அல்லாஹ் கூறுகிறார், வலா தாது ஐனாகா அன்ஹும் துரீது ஜீனத்தல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி உங்கள் கண்கள் அவர்களை விட்டு விலகக்கூடாது. அவர்கள் யார்? அவர்கள் ஜிக்ரே கல்பு உடையவர்கள். சஹாபாக்களில் ஜிக்ரே கல்பு உடையவர்கள் அஹ்லு சுஃபா ஆவார்கள். அதே போல ஒவ்வொரு காலத்திலும் இருக்கும் ஜிக்ரே கல்பு உடையவர்களிடமிருந்தும் உங்கள் கண்கள் விலகாதிருக்கட்டும் என அல்லாஹ் எச்சரிக்கிறார். பின்னர் நாம் அடிக்கடி ஓதும் பகுதி வருகிறது. வலா துதீமன் அகஃபல்னா கல்பஹு அன் ஜிக்ரனா. அதாவது ஒருவருடைய இதயத்தை நாம் நமது ஜிக்ரை விட்டும் அலட்சியப்படுத்தி விட்டோமோ அவரை நீங்கள் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம். ஒருவரின் இதயத்தில் அல்லாவின் ஜிக்ர் இல்லாவிட்டால், ஓ நபியே, அவர்களை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஜிக்ரே கல்பு இல்லாதவர்களை பின்பற்றாதீர்கள். இந்த ஆணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நாம் ஜிக்ரே கல்பு இல்லாதவர்களை பின்பற்றினால் நிச்சயமாக நாம் வழி தவறிவிடுவோம். அதற்கு அல்லாஹ் பொறுப்பல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பல்ல, குர்ஆனும் பொறுப்பல்ல. நீங்களே உங்கள் செயல்களுக்கு முழு பொறுப்பானவர்கள். அப்படி என்றால் இங்கு தகுதி என்பது என்ன? தீனை போதிக்க தேவையான தகுதி ஜிக்ரே கல்பு ஆவதுதான். ஜிக்ரே கல்பு இல்லாத ஒருவர் தீனை போதிக்கும் அதிகாரமோ தகுதியோ கிடையாது. அதுதான் தகுதி. அல்லாவின் முன்னிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையிலும் குர்ஆனிலும் அவுலியாக்களின் மஜ்லிஸிலும் இந்த தகுதியே தேவையானது. ஏதோ ஒரு தாரிமி பட்டம் அல்லது புகாரி சான்றிதழ் பற்றியது அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன கூறுகிறார்? வத்தபா ஹவாஹு
வகான அம்ருஹு ஃப்ரூதா. யார் தனது சொந்த விருப்பங்களை பின்பற்றுகிறாரோ அவரை பின்பற்றாதீர்கள். அவருடைய செயல்கள் எல்லா வரம்புகளையும் கடந்திருந்தால் அவருக்கு கீழ்ப்படியாதீர்கள். அப்படியென்றால் ஜாக்கிரே கல்ப் அல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் தங்கள் சொந்த விருப்பங்களை பின்பற்றுபவர்கள் ஆவார்கள். தன் சொந்த விருப்பம் என்றால் என்ன பொருள்? அது நாம் முன்பு கூறிய நப்ஸ், ஹன்னாஸ் மற்றும் அந்த 4 உள் பறவைகளின் விருப்பங்களை பின்பற்றுவதை குறிக்கிறது. வகான அம்ருஹு ஃப்ரூதன். அவர்களது செயல்கள் எல்லையை கடந்துவிட்டது. அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டார்கள். அவர்கள் வெளியில் சிறந்த அறிவையும் பெரிய விஷயங்களையும் பேசலாம், ஆனால் அவர்களின் உள்ளே விஷம் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களின் உண்மையான நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்களை பின்பற்றினால் நீங்கள் தவறான பாதையில் சென்று விடுவீர்கள். இந்த தவறான வழிகாட்டுதல் ஏற்கனவே உம்மத்தில் நடந்துள்ளது. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இதன் அர்த்தத்தை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஒருவரின் நப்ஸ் மற்றும் ஹன்னாஸ் அவருக்கு எதிராக வலுவாக நின்று அவரை தடுத்து நிறுத்த முயற்சிக்கலாம். அதிலிருந்து தப்பித்து வர முடியாதவர்களுக்கு இந்த வழியிலும் கூட விடுதலை இல்லை. அவர்கள் நபி நூ அலைஹி வஸல்லம் அவர்களின் படகில் ஏற முடியாது. அவர்கள் ஒரு மலையில் ஏறி காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம், ஆனால் அது சாத்தியமில்லை. யாராவது நூ நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் கப்பலில் ஏற நினைத்து ஏறினால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இதுவே குர்ஆனின் உண்மையான அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அதற்கான தௌஃபீக் எனும் அல்லாஹ்வின் அருள் கிடைக்கட்டும். நீங்கள் ஒருபோதும் டிப்ளமா அல்லது டிகிரி போன்ற தகுதிகளுக்கு பின்னால் செல்ல வேண்டாம். அல்லாஹ்வின் அவுலியாக்கள் எனும் அல்லாஹ்வின் நண்பர்கள் அல்லாஹ்வையே அறிந்தவர்கள். அவுலியாக்களை அறிய விரும்பினால் அவர்களின் கல்ப் எனும் இதயத்தில் ஜிக்ர் இருக்கிறதா என்பதை பாருங்கள். அதை நாம் புரிந்து கொண்டால் நாமும் அவர்களை அறிய முடியும். அவர்களுக்குள் ஜிக்ரே கல்ப் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய நமக்கும் ஒரு தகுதி தேவை. அதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்புகளை கற்பிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நாம் மேலும் பேசும்போது நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.